நம்மளுடைய நல்ல கொழுப்பை அதிகம் பண்ணுறதுக்கு ஒரு 5 உணவுகள் சொல்கிறேங்க. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான உணவு டிப்ஸ் டெய்லியுமே உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கொலஸ்ட்ராலுக்கு மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபிஷ். மீன் எந்த மீன்னாலும் எடுக்கலாங்க. ஸோ குறிப்பாக வந்து நல்லா ஆயிலி ஃபிஷ்ஷாக இருக்கிற மீன்கள் வந்து நீங்கள் சாப்பிடும் போது அதில் ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மீன் வந்து உங்கள் ஹார்ட்டுக்கும் வந்து நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ். ஸோ பட்டாணி, சுண்டல், பீன்ஸு இந்த மாதிரி வகைகள் நீங்கள் உணவில் வந்து நீங்கள் சாப்பாடோட எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஹை கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய நம்ம நல்ல கொலஸ்ட்ரால் HDL இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹோல் கிரைன்ஸ். நிறைய பேர் தெரியாத விஷயம், பாரம்பரிய அரிசியான இந்த ரெட் ரைஸு, ப்ரௌன் ரைஸு, மில்லட்ஸ் இதெல்லாம் அன்பாலிஷ்டாக நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடும் போது அதோட அவுட்டர் லேயரில் நம்மளுடைய நல்ல கொலஸ்ட்ராலை உண்டாக்குற அந்த விட்டமின், மினரல்ஸ் எல்லா காம்பவுண்டும் நம்மளுடைய அவுட்டர் லேயரில் நிறையா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க. பாதாம், முந்திரி, பிஸ்டாஷியோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வகையான நட்ஸ் வகைகள் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்ல கொலஸ்ட்ரால் இதில் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஆலிவ் ஆயில். ஓகேங்களா? ஸோ ஆலிவ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இது வெளிநாடுகளில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ஊரில் அதை வந்து சாலட் ட்ரெஸ், யாராவது நீங்கள் சாலட் சாப்பிட்டீங்கன்னா ஆலிவ் ஆயிலை மேலே ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேறு யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணிவிடுங்க.